ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பூந்தி. அதுன்னு சீக்கிரமாகவும் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரு. இப்போ இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைக்கணும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஊற்றி பார்த்துட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டான பாகத்துக்கு தான் இருக்கு. இப்போ பாகு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். கடலை மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும், இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கம்பி பதம் வரணும். பாருங்க, ஒரு 1/2 கம்பி வருது பார்த்தீங்களா? இது கரெக்டான இது. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் வந்து கடாயில் வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சிருக்கேன். இது இல்லைன்னா நம்ம ஒட்டையாக இருக்கிற இந்த சல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். போதும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எடுத்துடலாம். ரொம்ப வந்து கிறிஸ்பா ஆக விடக்கூடாது. இப்போ நான் இன்னொரு இது போட்டு காட்டுறேன். கீழே மாவு இருந்தால் வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு விட்டுட்டு மாவு எடுத்து இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலே நம்ம முந்திரி திராட்சை பொரிச்சுக்கலாம். இப்போ திராட்சை வறுபட்டுருச்சு, இது எடுத்துடலாம். இப்போ முந்திரி போட்டுடலாம். இப்போ பாருங்க, முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பொரிச்ச பூந்தி எடுத்து இந்த பாகில் போட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இந்த முந்திரி திராட்சையும் இதிலே போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறணும்.
நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 1/2 hour நமக்கு பூந்தி ஊறி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்லாம் வந்தால் இழுத்துருச்சு. இப்போ நமக்கு இந்த பூந்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான பூந்தி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.